அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும், மேலும் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரசுக்குங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரசுக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரசுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படும் மற்றும் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து அமைச்சர் ரமேஷ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தில் தகுதியுள்ள அனைவரின் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாகும். இதுவரையில் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி, இத்திட்டத்தை தொடங்கும் போது தகுதியுடைய அனைவரின் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைப்பதற்கான முக்கிய ஆவணமாக ரேஷன் கார்டு தான் உள்ளது. மகளிர் உரிமைத்தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு தான் அடிப்படையாகும். அது மட்டுமில்லாமல் இலவச அரிசி, மானிய விலை பொருட்களை வாங்கவும் ரேஷன் கார்டு தேவை. எனவே ரேஷன் கார்டில் முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்ட தகவல்களை அப்டேட்டாக வைத்திருந்தால் தான் அரசின் நலத்திட்டங்கள் நமக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வட்டத்திலும் ரேஷன் அட்டை குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. அதன்படி மாதம் 2வது சனிக்கிழமையில் இந்த முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மக்கள் இதில் பங்கேற்று ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையும் பெறலாம். குறிப்பாக இலவச அரிசியை தொடர்ந்து பெற KYC புதுப்பிப்பது நல்லது. எனவே ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வேண்டியவர்கள், KYC புதுப்பிக்க வேண்டியவர்கள் இந்த முகாமுக்கு சென்றால் ஒரே நாளில் வேலை முடியும். புதிய குடும்ப அட்டை தொடர்பான விண்ணப்பம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் புதுப்பித்தல், ரேஷன் கார்டு தொடர்பான குறைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் பெற முடியும். பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட வட்ட அலுவலகங்களுக்கு சென்று இந்த முகாமில் பங்கேற்கலாம். ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று பொருட்கள் பெற முடியாத மாற்றுத்திறனாளி நபர்களுக்கான அங்கீகார சான்று இந்த குறைதீர்ப்பு முகாமில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகும். அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதன்படி தற்போது 60க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கும் இனி வீடு வீடாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். நன்றி.